வணக்கம் மக்களே! நீங்க பார்க்குறது கேட்குறது லாஸ்ட் ஷோ. நான் உங்க ஹோஸ்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அயர்ன் 3 ஓட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ, அயர்ன் சீரிஸ்ல த லாஸ்ட் மூவி அப்படின்னு சொல்லலாம். அயர்ன் 3. இதுவரைக்கும் வந்த மார்வல் மூவிஸ்ல 1, 2, 3 அப்படின்னு டைட்டில் கார்டு வச்சிருக்கிற ஒரே மூவி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அயர்ன் மட்டும் தான். மித்த எல்லாமே சப்டைட்டில்ஸோட வரும். எக்ஸாம்பிள் கேப்டன் அமெரிக்கா பார்த்தீங்கன்னா, வின்டர் சோல்ஜர்ன்னு இருக்கும், சிவில் வார்ன்னு இருக்கும். தோர் பார்த்தீங்கன்னா, டார்க் வேர்ல்டு, லவ் அண்ட் தண்டர் இருக்கும். ஆண்ட்மேன் பார்த்தீங்கன்னா, குவாண்டமேனியா, வாஸ்ப் அப்படின்னு இருக்கும். ஸோ 1, 2, 3 அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, அயர்ன் மட்டும் தான். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, அயர்ன் 3யோட மூவி ரிவ்யூ. வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இது வரைக்கும் வந்த எல்லா அயன்மேன் மூவிஸுமே பார்த்தீங்கன்னா 2 ஹவர் லென்த் மூவி தான். ஸோ இதை வந்து எந்த ஒரு படத்துலையுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் 2 ஹவர்ஸ் லென்த் 2 ஹவர்ஸ் லென்த்லேயே கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அயன்மேன் மூவிஸில் தான் ஒரு ஹார்ட் கோராகவே எடுத்திருக்காங்க. ஹார்ட் ஆஃப் த மார்வலாகவே வச்சுருக்காங்க. ஸோ அதனால அயன்மேன் மூவிஸ் எல்லாமே அவ்வளோ டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஒவ்வொரு ஷார்ட் இல்லை ஒவ்வொரு வியூஸ்லையுமே பார்த்தீங்கன்னு வைங்களேன், அயன்மேன் அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டரை வந்து அவ்வளோ இது எக்ஸாஜுரேட் பண்ணி நல்லா எலவேட் பண்ணி காட்டியிருப்பாங்க. கேரக்டர் டெவலப்மெண்ட் அப்படியே மாறிட்டே இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்ல யாரை பற்றியுமே கவலைப்படாமல் இருந்த ப்ளே பாய் வந்து கிளைமேக்ஸில் வந்து மற்றவங்கள பற்றி கவலைப்பட ஆரம்பிச்சிருப்பாரு. அதே தான் செகண்ட் பார்ட்லேயுமே சொல்லியிருப்பாங்க. தான் சாக போகிறேன், அதனால மற்றவங்கள பற்றி கவலைப்பட மாட்டேன், நான் சந்தோஷமாக இருக்கேன்னு நினைப்பாரு. ஸோ தன்னோட உயிரை காப்பாற்றினதுக்கப்புறம் ஸோ மற்றவங்கள மட்டும் எப்படி காப்பாற்றணும் அப்படின்னு மாறி இருப்பார். ஸோ இந்த அயன்மேன் 3 வந்து பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் 1 2012 நடக்குது பார்த்தீங்கன்னா அந்த டைம்லைன் தி அவெஞ்சர்ஸ் 1 அந்த படத்துக்கு அடுத்து கண்டினியூ ஆகிற மாதிரி தான் அயன்மேன் 3 எடுத்திருக்கிறாங்க. ஸோ அதுலேருந்து கண்டினியூ ஆகுது. ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா 1999 நியூ இயர் பார்ட்டியில் ஸ்டார்ட் பண்ணி ஹேட்ரிச் கில்லியன் த வில்லன் ஆஃப் திஸ் ஃபிலிம் அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ப்ரோக்ராம் அதையும் ஒரு லைட்டாக டீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் த்ரூ அவுட் த மூவி கொண்டு வந்துடுறாங்க. அயன்மேன் 3 வந்து அவெஞ்சர்ஸ் 1க்கு அப்புறம் நடக்கிற அந்த ஸ்டோரி லைன் அப்படியே கண்டினியூ ஆகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அயன்மேன் 1 அண்ட் 3 இந்த ட்ரியாலஜியோட ஸ்டார்ட் பண்ணி அண்ட் எண்டு பண்ணுறத பார்த்தீங்கன்னா 2 விதமான இதில் மெர்ஜ் பண்ணிக்கிறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா 10 ரிங்ஸ். ஃபர்ஸ்ட் பார்ட்லேயும் 10 ரிங்ஸ் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. தேர்ட் பார்ட்லேயும் 10 ரிங்ஸ் வச்சு தான் கொண்டு போகிறாங்க. இந்த ஆட்ரிச் கிளீன் அப்படின்னு சொல்லப்படுற மேண்ட்ரின்னு சொல்லப்படுற ஆட்ரிச் கிளீன் அவர் வந்து 10 ரிங்ஸோட நேமை தான் யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்லேயும் 10 ரிங்ஸ் நேமை யூஸ் பண்ணி தான் ஸ்டாக்கை கடத்தியிருப்பாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் நடந்திருக்கும். அதே மாதிரி செகண்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா லேண்டிங். மோஸ்ட் முக்கியமான விஷயம் லேண்டிங் தான். இப்போ நீங்கள் அயன்மேன் 1ல் பார்த்தீங்கன்னாலும் மார்க் 1 அண்ட் மார்க் 2க்கான லேண்டிங் அப்போ வந்து ஷவுட் பண்ணிகிட்டே விழுற மாதிரி இருக்கும் ஸ்டாக் வந்து. அதே தான் அயன்மேன் 3லேயும் நடக்கும். மார்க் 42வோட ஃபஸ்ட்டு டேக் ஆஃப் எல்லா சூட்டோட ஃபஸ்ட்டு டேக் ஆஃப் அதாவது அயன்மேன் 1ல இருக்கிற ஃபஸ்ட்டு டேக் ஆஃபும் அயன்மேன் 3ல இருக்கிற ஃபஸ்ட்டு டேக் ஆஃபும் பார்த்தீங்கன்னா லேண்டிங்கே கிடையாது. ப்ராப்பர் லேண்டிங்கே கிடையாது. ஸ்டாக் கீழே விழுகிற மாதிரி தான் இருக்கும். இது எவ்வளோ பேர் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியல. பட் இதை மறுபடியும் மூவி பார்க்கும்போது செக் பண்ணி பாருங்கள். இது என்னோட அயன்மேன் 1 ரிவ்யூலையும் சொல்லியிருப்பேன். மறக்காமல் டைம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். ரிவ்யூ நம்ம சேனல்லே இருக்குது. ஸோ அந்த ஏலியன்ஸ் அட்டாக்னால ஆன்சிஸ்டி அட்டாக்கால் பாதிக்கப்பட்டிருக்க ஸ்டாக் வந்து தூக்கம் இல்லாமையே இருக்கார். தொடர்ந்து ஒரு 2-3 நாட்கள் தூங்காமையே வேலை செய்கிற மாதிரியும் ஆர்மர்ஸ் பில்ட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியே தான் காட்டுறாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணுறதுக்கு தான் படம் ஃபுல்லுமே இந்த ஸ்ட்ரெஸ்ஸோடவே இருப்பார். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி ரிலீவ் பண்ணுறது, ஏலியன்ஸ் அட்டாக் ஆனால் என்ன பண்ணுறது, இது பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆஃப் அல்ட்ரான்லேயே சொல்லியிருப்பாங்க. எப்போ தேனோஸோட ஆர்மி பூமிக்கு அனுப்பணும் அப்போ இருந்து எனக்கு தூக்கமே இல்லை அப்படிங்கிறது. ஸோ அதை வந்து அயன்மேன் 3ல ஃபர்ஸ்டே இப்போ வந்து ரெப்ளிகா பண்ணி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி ஏஜ் ஆஃப் அல்ட்ரானுக்கான முக்கியமான நிறைய இன்ட்ரெஸ்டிங் டீட்டெயில்ஸ் வந்து அயன்மேன் 3ல தான் இருக்கும். நீங்கள் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் பார்த்தீங்கன்னு வைங்களேன், அவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்கும். இது வரைக்கும் அந்த எல்லா படங்களோட ஏஜ் ஆஃப் அல்ட்ரானில் அவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்கும். அது நான் ஏஜ் ஆஃப் அல்ட்ரானோட ரிவ்யூவில் சொல்கிறேன். பட் ஏஜ் ஆஃப் அல்ட்ரானுக்கு நிறைய ஒரு ஹிண்ட் கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன்மேன் 3 தான். ஏன்னா வந்து ஹாப்பி வந்து பெப்பர் கிட்ட வந்து டோனியோட கண்டுபிடிப்புகள் வந்து கீழே சும்மாவே கிடக்குதுல்ல, அதையெல்லாம் நம்ம வந்து இந்த மக்களை நம்பாமல் ஆட்டோமேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவார். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அயன் லீஜினுக்கான ஐடியா. இப்படி ஒவ்வொரு இதுவுமே ஒரு சின்ன சின்ன ஐடியாஸ் எல்லாமே அயன்மேன் 3லேருந்து தான் ஏஜ் ஆஃப் அல்ட்ரானுக்கு கன்வே பண்ணிக்குது. அதே மாதிரி இந்த கிளைமேக்ஸில் வர ஈகார் வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஈகாரை பேஸ் பண்ணி தான் ஹல்க் பஸ்டர் ரெடி பண்ணுறாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அவெஞ்சர்ஸ் 1ல் பார்த்தீங்கன்னா ஹல்க்கு ரேஜாக மாதிரி இருப்பார் இல்லையா, ஸோ ஹல்க்கை தடுக்கிறதுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி ரெடி பண்ணது தான் ஈகார். ஸோ ஈகாரை தனியாக இண்டிவிஜுவலாக இது பண்ணாமல் உள்ளிருந்து ஒரு ஆள் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வெரோனிக்கா ரெடி பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி நான் அடுத்த ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் ரிவ்யூவில் சொல்கிறேன். ஸோ அயன்மேன் 3ல பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி சயின்டிஸ்ட் அவரையும் காட்டியிருப்பாங்க. ஸோ அடுத்த டோனி ஸ்டார்க்காக வர வேண்டிய ஆளை வந்து காட்டியிருக்காங்க.
பட் நம்ம எதிர்பார்த்தது ஒன்று, நடந்தது ஒன்று. அது வேற விஷயம். பட் இருந்தாலும் அந்த குட்டி பையனை காட்டியிருப்பாங்க. ஸோ எந்த அளவுக்கு அவனும் நாலேஜ்டாக இருக்கான், ஸ்டாக் அளவுக்கு இருக்கான் அப்படிங்கிறதும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஹாப்பிய எந்த அளவுக்கு ஸ்டார்க்கு நம்புறாரு, எந்த அளவுக்கு விரும்புறாரு, தன்னோட ஒரு நண்பனா ஏத்துக்கிட்டாரு அப்படிங்கிறது நீங்களே பார்த்தா தெரியும். ஸோ ஹாப்பிக்காக தான் ஃபர்ஸ்ட்டு பழிவாங்கறக்கே கிளம்புவாரு டோனி பார்த்தீங்கன்னா. ஸோ அதுக்கப்புறம் நீங்க போக போக பார்த்தீங்கன்னா தான் பெப்பர கடத்துனதுக்கப்புறம், ஸோ பெப்பர சேவ் பண்றதுக்காக மாறும். இனிஷியலா அவரு மேஜரா கோவமா கிளம்புறதே பார்த்தீங்கன்னா, ரோடிக்காக தான் கிளம்புவாரு. சாரி, ஹாப்பிக்காக தான் கிளம்புவாரு. அதே மாரி அயன்மேன் 3ல பார்த்துட்டீங்கன்னா, நெறையா ஏ டீமோட ரெஃபரன்ஸஸ் இருக்கும். கிளைமாக்ஸ் ஃபைட்டா இருக்கட்டும், இல்ல இடையில அந்த ஃபைட்டர் ஜெட் ஃபைட்ஸா இருக்கட்டும். அந்த கிளைமாக்ஸ் ஃபைட்டே பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஏ டீம்லயும் பார்த்தீங்கன்னா, கிளைமாக்ஸ் அந்த டாக்ல தான் நடக்கும். போர்ட்ல தான் நடக்கும். ஸோ அதே மாரி தான். போர்ட்டே ஃபுல்லா நாசம் பண்ணிருவாங்க பிளாஸ்ட் பண்ணி. ஸோ அதே மாரி தான் இப்போ அயன்மேன் 3லயுமே நடந்திருக்கும். அதே மாரி அ இப்போ நீங்க ஏஜ் ஆஃப் அல்ட்ரான்ல பார்த்தீங்கன்னா, இன்ஃபினிட்டி சாகாக்கான மொத்த டீட்டெயில்ஸுமே கொட்டி கிடக்கும். அதே மாரி ஏஜ் ஆஃப் அல்ட்ரானுக்கு ஒரு டீட்டெயில்ஸ் வந்து கொட்டி கிடக்கிற படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அயன்மேன் 3 தான். ஏன்னா ஏஜ் ஆஃப் அல்ட்ரான்ல யூஸ் பண்ணி இருக்கிற அயன் லீஜியனா இருக்கட்டும், அத வந்து ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. அதே மாரி நெறைய விஷயங்கள் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான்ல என்னென்ன யூஸ் பண்ணாங்களோ, அத வந்து அயன்மேன் 3 தான் ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. அதே மாரி எண்ட் கிரெடிட் சீனுமே பார்த்தீங்கன்னா, பேனர் கிட்ட பேசிட்டு இருக்க மாரி இருக்கும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா, அவெஞ்சர்ஸ் 1க்கு அப்புறம் நடக்கும். ஸோ அதனால பேனர் க்ளோஸ் ஆயிட்டாங்க. ஸ்டார்க்கும் பேனரும். ஸோ அத வந்து ரெசெம்பிள் பண்ணுவாங்க. சும்மா அடுத்து வந்து என்ன சொல்றது, டோனி ஸ்டார்க் வில் ரிட்டர்ன் அப்படிங்கிற அந்த டைட்டில் டேக்ல தான் போட்டு முடிச்சிருப்பாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, அயன்மேன் 1ம் 3யும் மட்டும் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாண்ட் அலோனா டோனிய பத்தி மூவ் பண்ற மாரி படமா இருக்கும். அயன்மேன் 2ல பார்த்தீங்கன்னா, வார் மிஷின வந்து இடையிலேருந்து அப்படியே கொண்டு வந்துட்டே இருப்பாங்க. பிளாக் விடோவோட இன்புட் இருக்கும். ஒவ்வொரு சூப்பர் ஹீரோஸ் வந்து சைட் கிக்கா வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்க என்னதான் அயன்மேன் 2ல அயன்மேனுக்கு சைட் கிக் தேவையில்ல அப்படின்னு சொல்லியிருந்தாலும், ஆனா அயன்மேன் 2ல சைட் கிக்ஸ் ஒவ்வொரு கேரக்டர் இருந்துட்டே இருக்கும். ஒவ்வொரு சூப்பர் ஹீரோவோட இன்புட் இருக்கும். ஆனா அயன்மேன் 1 அண்ட் 3 வந்து பியூர் அண்ட் பியூர் ஸ்டாண்ட் அலோன் மூவிஸா இருக்கும். அதே மாரி அயன்மேன் 3 வந்து அவெஞ்சர்ஸ் 1க்கு அப்புறம் தான் நடக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த டைம்லைன் ஆர்டர்லயும் அதுதான் இருக்கும். பட் அயன்மேன் 3க்கும் அவெஞ்சர்ஸ் 1க்கும் நடுவுல இருக்கிற கேப்ல, அவெஞ்சர்ஸ் 1ல பார்த்தீங்கன்னா, மார்க் 4ல தான் ஃபைட் பண்ணியிருப்பாரு. மார்க் 6ல ஃபைட் பண்ணியிருப்பாரு டோனி. அதே அயன்மேன் 3ல பார்த்தீங்கன்னா, மார்க் 42 வந்திருக்கும். ஸோ அந்த சின்ன கேப்ல சிட்டாரி ஆர்மி வந்து அட்டாக்ல இருந்து 6 சூட்ல இருந்து 42 சூட் மார்க் 42க்கு வந்திருப்பாப்ல. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா, எவ்வளோ கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட 40 சூட் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. 40 சூட்ட வந்து அந்த டைம் பீரியட்ல மட்டும் உருவாக்கியிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு டைம் அட்வான்ஸ்ட் ஆயிருக்காரு, என்ஹான்ஸ்ட் ஆயிருக்கிறாருன்னு தெரியும். அதே மாரி அவெஞ்சர்ஸ் 1ல வந்து ஹல்க்கோட சண்டை போட்டது. ஸோ ஹல்க்குனால டேமேஜ பார்த்ததுனால அத ஹல்க்க எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிற ஒரு முடிவு தான் அந்த ஈகர கிரியேட் பண்ணியிருப்பாரு. ஸோ அடுத்து ஏஜ் ஆஃப் அல்ட்ரானுக்கு வந்து அட்வான்ஸ்மென்ட் பண்ணியிருப்பாங்க வெரோனிகாவா. ஸோ அந்த அதுக்கான ஒரு ப்ரீ மாடல் மார்க் 1 அந்த மாரின்னு வச்சுக்கலாமே. ஹல்க் பஸ்டரோட மார்க் 1 தான் ஈகார்ன்னு சொல்லலாம். ஸ்டேபிள் பண்றதுக்காக. இந்த வீடியோல என்னால முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன ஈஸ்டர்ஸ் அண்ட் மிஸ் ஆன டீட்டெயில்ஸ கவர் பண்ணியிருப்பேன்னு நெனைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நெனைக்கிறேன். இதே மாரி அடுத்து உங்கள ஒரு நல்ல வீடியோல பார்க்குறேன். மறக்காம லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களோட அடுத்த ஒரு நல்ல வீடியோல பார்க்குறேன். அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ். டாடா பை பை. வட்டா.